ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எல்லோரும் தம்ப்நெயிலே பார்த்துருந்துருப்பீங்க. ஓகேவா? இப்போ என்ன வீடியோ அப்படின்னு, இப்போ வந்து குரூப் 4ஓட இம்பேக்டே இன்னும் முடியாமல் இருக்குது. எல்லோரும் குரூப் 2க்கு ரெடியாக ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகேவா? அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு இல்லையா? ஏன்னா நாம் குரல் கொடுத்தா தான் அது எதுவும் பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு சரி ஓகே, ரீ எக்ஸாம் வைக்கலனாலும் பரவாயில்ல, அதுக்குண்டான சோர்ஸ் எதுவும் தரலாம்ல, அதுக்காக நம்ம குரல் கொடுக்கணும். உடனே அதை மறைக்கிறதுக்காக பார்த்துட்டிங்களா, குரூப் 2ஓட நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு நாமெல்லாம் அதுக்கு ரெடி ஆகலாம் அப்படின்னு ஆகிட்டாங்க. சரி ஓகே, அது அவங்களோட கடமை. அவங்க இப்போ 15ஆந்தேதி வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, சந்தோஷந்தான். இப்போ எங்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு எல்லாம் படிங்க. அப்புறம் அது எப்படி படிக்கணும்னு எனக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க பார்க்கலாம். ஓகேவா? வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நான் என்ன கேள்வி கேட்குறேனோ அந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஓகேவா? சொல்லிவிட்டு சொல்லுங்கள். இப்போ எனக்கு அப்படியே நீங்கள் கமெண்ட் வந்து நெகட்டிவாக பண்ணாலும் சரி, பாசிட்டிவாக பண்ணாலும் சரி, எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள். நானும் உங்கள் கூட சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாம் எல்லோரும் எல்லா இது நம்பி தான் நிறையா புக்ஸ் வாங்கினோம். புரியுதா? இந்த மாதிரி புக்ஸ் வாங்கினோமா, இந்த புக்ஸிலிருந்து கேள்வி எதனா வந்துச்சா? அது ஒரு கேள்வி. ஓகேவா? நான் 1000 கிட்டத்தட்ட இந்த புக்கு வந்துடுச்சு. எவ்வளோ வந்துச்சு தெரியுமா? 800 பக்கம் வந்துடுச்சு. சரி, 800 போட்டு இந்த புக்கு ஒன்று வாங்கினோம். சரி, அது வந்து கொஷின் வந்துச்சா? எல்லோரும் யோசிச்சு பார்த்தீங்களா? சரி, ஒன்று. அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச்னு ஒன்று போட்டோம். எல்லா அகாடமியிலும் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று போட்டோம். அந்த டெஸ்ட் பேட்சில் இருந்து எவ்வளோ கொஷின் வந்துச்சு? நீங்கள் எந்த அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தாலும் சரி, 200ல் எத்தனை கொஷின் வந்துச்சு? அதெல்லாம் உட்காந்து யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? சரி ரைட்டு. நம்மக்கிட்ட 1000 4500 நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு எல்லாம் வாங்கினாங்க. அதிலிருந்து உங்களுக்கு எத்தனை கொஷின் வந்துச்சு? எனக்கு ப்ரூஃப் காமிங்க பார்க்கலாம். நான் வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் இவ்வளோ கொஷின் வச்சேன். கிட்டத்தட்ட 50 டெஸ்ட்டு வச்சேன். 50 டெஸ்ட்டில் 100 வச்சேன். இத்தனை கொஷின் நான் வச்சேன். கிட்டத்தட்ட 5000 8000 கொஷின் பக்கம் நான் வச்சுருக்கேன். அந்த 5000 8000 கொஷின் வந்து மேக்ஸிமம் கொஷின் வந்து நம்ம டெஸ்ட் பேட்சில் தான் எடுத்திருக்காங்கன்னு யாராவது காமிங்க பார்க்கலாம். நான் படித்த டெஸ்ட் பேட்சில் இருக்குது ப்ரோ, அது வந்து அத்தனை கொஷின் வந்துடுச்சு தெரியுமா, நான் நம்பி தான் அவங்கள மாதிரி நான் டெஸ்ட் பேட்ச் போட போகிறேன் அப்படின்ட்டு இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க பார்க்கலாம். இது இருக்குது ப்ரோ, அது வந்து இதில் காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? சரி, இது 2வது கேள்வி முடிஞ்சு வச்சா. சரி, 3வது கேள்வி என்ன அப்படின்னா, எதை நம்பி எல்லாம் படிக்க போகிறீங்க? எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் எல்லோரும். எந்த நம்பிக்கையிலலாம் படிக்கிறீங்க? உங்களுக்கு வந்து எந்த நம்பிக்கை இருக்குது? ஏன்னா அந்த குரூப் 4 வந்து ஜஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு டிகிரி ஸ்டாண்டர்ட்லேயே டஃப்பாக போட்டானுங்க. இது குரூப் 2 வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு. அந்த டிகிரி ஸ்டாண்டர்டு இவங்க எந்த அளவுக்கு பண்ணுவாங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அது தெரியாமையே நிறைய பேர் டெஸ்ட் பேட்ச் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு அகாடமிஸ்க்கு வந்து எப்படி அதை ஒன்றும் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. என்னன்னா, கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அகாடமிக்கு சொல்ல முடியாது, அவங்களுக்கு தெரியாது. ஸோ டிஎன்பிசிக்கே தெரியாது, நம்ம இதுலேருந்து எடுக்கலாமா அதுலேருந்து அவங்களுக்கே தெரியல. அவங்களுக்கே தெரியாத டைமில் இவங்க எப்படி டெஸ்ட் பேட்ச் ஆரம்பித்து நம்மக்கிட்ட அமௌண்ட்டை வாங்கிட்டு எப்படி கொஸ்டின் இது பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா எல்லோரும் சேர்ந்து ஒரு குரல் கொடுத்தா தான் தெரியும். ஏன்னா ஒரு 1ஆம் நம்பர் ஒரு 20,000 சம்பளத்துக்கே வச்சு செஞ்சுட்டாங்க. ஒரு 40,000 35,000 சம்பளம் பார்க்க வர இதில் எந்தளவுக்கு கொஷின் வைப்பாங்கிறது யோசிக்காமையே டெஸ்ட் பேட்ச் ஆரம்பித்தா படிக்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஒரு 75 நாள் என்னமோ தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்குண்டான தீர்வு தெரியணும்ல. இம்பேக்ட் பெருசாக போட்டால் தானே அதுக்கு எதுவும் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அந்த எதையுமே நம்ம போடாமல் அவங்க டெஸ்ட் பேட்ச் போடுறாங்க, இவங்க டெஸ்ட் பேட்ச் போடுறாங்கன்னு போட்டோம்னா குரூப் 2 வச்சு செஞ்சால் என்ன பண்ணுவீங்க? எல்லோரும் குரூப் 2 கண்டிப்பாக வச்சு செய்ய தான் போகிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, கண்டிப்பாக வச்சு செய்ய போகிறாங்க. அது வேறு. இப்போ குரூப் 4 முடிஞ்சிச்சா, அடுத்து குரூப் 2 வச்சு நம்மளை செய்யும் போது தான் நம்ம மறுபடியும் வந்து குரல் கொடுப்போம். எதுக்கு இந்த மாதிரி செஞ்சீங்க? அப்போ மறுபடியும் குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க, அதுக்கு வந்துடுவோம். அப்போ எதுக்கு இந்த மாதிரி செஞ்சீங்க கேட்பீங்க. அடுத்து குரூப் 4 வந்துடும். அப்படியே இந்த நாட்கள் போயிட்டே தான் இருக்கும். ஓகேவா? எல்லாம் என்ன பண்ணணும்னா, ஒன்று மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒன்று விடணும். 2வது ரீ எக்ஸாம் வைக்கணும் அவசியம் இல்லை. ரீ எக்ஸாம் வச்சாங்கன்னா மறுபடியும் எல்லாருக்கும் டைம் வேஸ்ட்டு தான். சரி, போனது இது வரைக்கும் போகட்டும். எங்களுக்கு வந்து உண்டான நோட்ஸ் ஒன்று கொடுங்க. எனக்கு வந்து சோர்ஸ் வந்து இது தான். உங்களுக்கு ஒரு 20 புக்கு சக்ஸஷன் பண்ணுறேன், இந்த 20 புக்கில் இருந்தால் உங்களுக்கு 200 கொஷின், சரி 200 கொஷின் வரப்போகுது, மேக்ஸை தவிர்த்து மீதில் 150 கொஷின்ஸ் இருந்தால் வரப்போகுது, சரி 175 கொஷின்ஸ் தான் வரப்போகுதுன்னு சொன்னாங்கன்னா ஓகே. அவங்க கொஞ்சம் வெளியே போகிறாங்க, நிறையா கொஷின்ஸ் வெளியே போகிறாங்க. அப்போது நாம் என்ன பண்ண முடியும்?
நம்ம கையில் ஒன்றும் இல்லைல்ல. நம்ம இதை தான் கேட்கணும் அவங்கக்கிட்ட. நம்ம எதையுமே கேட்காம இவன் டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிட்டான், அவன் டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிட்டான், இவன் டிஸ்கவுண்ட் கொடுக்குறான்னு நம்ம போனோம்னா அது எந்த விதத்தில் நியாயமாக இருக்குது? எனக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா நீங்கள் அமௌண்ட் வந்து நம்மளோடது, ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லை, செய்யப்பாட்டு வேணும்னா சரி நம்மளே இப்படி தான் கேட்பான்னு நினச்சிட்டு இருந்தேன். அவன் போட்டான், ஒரு கூற்றுக்காரன் மாதிரி வச்சுட்டான். கூற்றுக்காரனை தமிழில் கேட்பான்னு நான் எதிர்பார்க்க கூட இல்லை, கூற்றுக்காரனை வச்சுருக்காங்க. ஸோ அதனால் எல்லோரும் கொஞ்சம் யோசிங்க. இன்னும் கொஞ்சம் நான் என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம முட்டாள் மாதிரி இருக்க வேணாம், தயவு செஞ்சு சொல்கிறேன், முட்டாள் மாதிரி இருக்க வேணாம், ஓகேவா? யாரையும் நம்ப வேணான்னு சொல்லலை, ஓவராக நம்பாதீங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா அத்தனை புக்ஸை நான் நம்பி தான் வாங்கி நம்ம ஸ்கூல் புக்கை படித்தோம். ஸ்கூல் புக்கை படித்து முடிச்சுட்டு மறுபடியும் சரி நம்ம இந்த புக்கில் படித்தா வருமா வராதா, சுரேஷ் வாங்கணும், புத்தா வாங்கணும், அதுலேருந்து எந்த கொஸ்டின் வந்துச்சா? இல்லை, ஒரு கொஷின் வரலனால அந்த புத்தா புக்கை பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக, புரியுதா? ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இப்போ ஒரு கண்ணனோட மிஸ் பண்ணாமல் போட்டு அதை படித்து இங்கே பாருங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட சீக்கிரம் முடிச்சு இதுலேருந்து ஒரு கொஷின் வந்துச்சான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா ஸ்கூல் புக்லேயே இந்த இது வரல, இது எப்படி வந்துருக்கோம்? இங்கே பாருங்கள் எல்லாமே போட்டு நான் தெளிவாக படித்து நான் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் ஏன் வரல? இப்போ அகாடமியில் படித்த கொஷின்ஸ் எதாவது வந்திருக்கணும்ல. நம்ம நம்பி 4000-5000 கட்டினதுக்கு ஒரு மனசாறுதலுக்காக ஒரு 20 கொஷின் வந்திருக்கணும்ல. ஏன் வரல? ஏதோ எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ இந்த 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 கொஷின் நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்துச்சு. எது 8000 கொஷின் எழுதுல ஒரு கொஷின் வர்றது அவங்க டெஸ்ட் இதுக்கா? ஐயா அதை நம்ம அந்த ஒரு கொஷின் நம்ம வெளியே எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோமா? இப்போ நமக்கு ஒரு மனசாட்சிங்கிறது வேணும்ல. நம்ம இது போடுறோம், வருமா இல்லைன்னு நமக்கும் தெரியல. அவங்க எந்த நம்பிக்கையில் வருவாங்க? சும்மா பேர் வச்சுருந்தோன்னா எல்லாம் வந்துடுவாங்களா? நம்ம யோசிக்கணும்ல. இப்போ நாம் எதுன்னு குரல் கொடுக்கணும், அதுவும் தரமாட்டாங்க. சில ஒரு கண் துடைப்பு தான் எல்லாமே. டிஎன்பிசிட்ட எனக்கு கேள்வி கேட்டதுக்கு நேற்று ஒரு ஆன்சர் பண்ணியிருக்காங்க, முறையாக பண்ணலை அதையும். அப்படிங்கிறப்ப எந்த நம்பிக்கையில் எல்லாம் டெஸ்ட் பேட்ச் போடுறீங்க? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. படிங்க வேணான்னு சொல்ல, எந்த நம்பிக்கையில் டெஸ்ட் பேட்ச் போடுறீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். ப்ரோ நீங்கள் இந்த இதில் டெஸ்ட் பேட்ச் போடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 200ல் ஒரு 50 கொஷின் கம்பல்சரி வந்து உங்களுக்கு வந்து இந்த இதில் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இதில் படிங்கன்னு சொல்லுங்கள். எல்லோரும் நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே அந்த அகாடமியை சக்ஸஸன் பண்ணுங்கள். நாம் படிக்க ஆரம்பிச்சிருவோம், எல்லாருமே படிப்போம். அவங்க 5000 சொன்னாலும் சரி, அந்த டெஸ்ட் பேட்ச்க்கு 20,000 சொன்னாலும் சரி, நாம் படிச்சிருவோம், எல்லோரும் படிப்போம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே அவங்க வைக்கல. ஒரு கொஷினுக்காக நம்ம 5000-6000 செலவு பண்ணி படித்து என்னென்னு புரியல, புத்தா புக்கெல்லாம் வாங்கி சரி புக்ஸ் ரிலீஸ் பண்ணுறது குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சிலபஸைஸ் புக் எடுத்துட்டாங்க, இது நல்ல விஷயந்தான். ஆனால் இப்போது டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறாங்களே, இது தப்பு தானே? ஏன்னா குரூப் 2 படிக்கணும் தான் இல்லைன்னு சொல்லல, குரூப் 4 இம்பேக்ட் முடியாமையே அவங்க அதை மறைக்கிறதுக்காக குரூப் 2 வேக்கன்சி நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதையே கேள்வி கேட்காம விட்டோம் அப்படின்னா எப்படி? இப்போ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஏர்னிங் மைண்டோட போகிற மாதிரி எனக்கு என்னமோ தோணுச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி தோணுதுன்னு எனக்கு தெரில. எனக்கு நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஏர்னிங் மைண்டோட போன மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லோரும் ஒரு கேள்வி கேட்டால் தானே தெரியும். சில அகாடமி கேள்வி கேட்குறாங்க, நான் எல்லா அகாடமியும் சொல்லலை. இந்த வீடியோ பார்த்து உறுத்துற அந்த அகாடமிக்ஸ் நான் சொல்கிறேன், ஓகேவா? கொஞ்சம் தயவு செஞ்சு யோசிங்க. யோசிச்சுட்டு டெஸ்ட் பேட்ச் போடுங்க. நான் 2000-3000ங்கிறது அவங்க அமௌண்ட் இல்லை, நம்ம அமௌண்ட்டு, சரியா? நாம் தான் யோசிக்கணும். நாமளே யோசிக்காமல் கொஞ்சம் கூட நான் நேற்று வரைக்கும் டெலகிராமில் பார்த்த வரைக்கும் எல்லாம் சரி போடலாம் டெஸ்ட் பேட்ச் போட்டலாங்கிறாங்க. கொஞ்சம் கூட இந்த மாதிரி யோசிச்சாங்களா இல்லைன்னு தெரியல. வருமா இல்லையாங்கிறது தெரியல. ஸ்கூல் புக்கு படித்து நமக்கு கொஷின்ஸ் வரலை. இவங்களோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணால் கொஷின்ஸ் வருமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. எந்த நம்பிக்கையில் மறுபடியும் நம்ம போடுறது? எல்லோரும் ஒரு அளவுக்கு வந்து யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா எல்லாம் அவங்ககிட்டே ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்க, சார் இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் எந்த நம்பிக்கையில் டெஸ்ட் பேட்ச் போடுறீங்க, நான் எந்த நம்பிக்கையில் உங்களுக்கு நம்பி சேர்றதுன்னு யாரோ ஒருத்தர் கூட இப்போ வரைக்கும் சொல்கிறேன் கேள்வி கேட்கல. ஏன்னா டிஎன்பிசி தான் கேள்வி கேட்குறோம். இவங்க டெஸ்ட் பேட்ச் போடுறாங்கன்னா இவங்ககிட்ட கேட்கணும்ல, சார் இந்த எப்படி நீங்கள் எந்த நம்பிக்கையில் போடுறீங்க, நான் எந்த நம்பிக்கையில் மறுபடியும் ஜாயின் பண்ணுறது சொல்லுங்கள். இதில் படித்தா வந்து நீங்கள் என்னோடய மாணவர்களை எடுத்துக்கிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் எந்த நம்பிக்கையில் வரப்போகுதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். சொன்னால் தான் நாங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஒருத்தர் 2 பேர் ஜாயின் பண்ணல, கிட்டத்தட்ட 200-300 நம்பர்கள் ஜாயின் பண்ண போகிறோம். அதில் எவ்வளோ அமௌண்ட் வரும்? ஒரு ஆளுக்கு 500 வச்சோம்னா எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு இல்லையா? நம்ம யோசிக்கணும். ஏன்னா அவங்க டெஸ்ட் பேட்ச் போட்டு தான் இருப்பாங்க. நாம் தான் கொஞ்சம் தெளிவாக யோசிக்கணும். அதை கூட நம்ம யோசிக்காமல் இருந்தால் அது தப்பு. அவங்களோடது இல்லை, நம்மளோடது. ஸோ எல்லோரும் கொஞ்சம் யோசிச்சுக்குங்க. இருக்கிறத வச்சு கொஞ்சம் இப்போதைக்கு படிங்க. ஏன்னா டிஎன்பிசிலேருந்து அஃபீஷியலாக மெசேஜ் வர வரைக்கும் கொஞ்சம் படிங்க. இப்போதைக்கு யாரும் இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாதீங்க, என்னோடய ஹம்பிள் ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் கிட்டத்தட்ட கட்டியிருப்பேன், ஒரு 5000-6000 பக்கம் கட்டியிருப்பேன்.
ஒரு கொஸ்டின் வந்து என்கிட்ட ஒன்றுமே வரலை, உண்மையில தான் சொல்கிறேன், ப்ராமிஸாக சொல்கிறேன், ஒரு கொஸ்டின் கூட வரல. ஓகேவா? அதை யோசிச்சுட்டு யார் எந்த டெஸ்ட் போடுறனாலும் போட்டுக்குங்க. இப்போ இதை சொல்லணும்னு தோணுச்சு. இது நான் கேட்ட கொஸ்டின்ஸுக்கெலாம் ஆன்சர் இருந்தது அப்படின்னா தாராளமாக மெசேஜ் பண்ணலாம். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க. நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.